வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களின் 5 அமைச்சர்கள் பதவியை பறித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். என்ன காரணத்திற்காக அமைச்சர்களின் பதவியை பறித்திருக்கிறார்? இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. பதவி பறித்த அமைச்சர்கள் பெரும் கோபம் அடைந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? இது தகவலா இல்லை வதந்திகள் பரப்புகிறார்களா அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் மக்களே. அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும், மூத்த அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பல வழக்குகளில், பல குற்றப்பிரிவுகளில் திமுகவோட அமைச்சர்கள் சிக்கி வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க முதல்வர் ஸ்டாலின் ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் முக்கிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களை 5 அமைச்சர்களை பதவி பார்த்திங்கன்னா பறிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். என்ன காரணம், அதற்கான முக்கிய காரணம் என்றது இன்னும் நமக்கு வெளியே வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அந்த காரணத்தை ஒட்டி எடுத்திருக்காரா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் மகளே. திமுகவோட 5 அமைச்சர்களோட பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையிடம் ஒரு முக்கியமான தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் பல திமுகவின் முக்கிய மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே எங்களிடம் சிக்குவார்கள் என்றும், அது மட்டும் இல்லாமல் அவர்களை வாழ்நாள் முழுவதுமே நாங்கள் சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக நமக்கு தகவல் வெளியாகிறது மக்களே. நம்ம இதையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அரசியல் நியூஸ் என்ன அப்டேட்ன்றதை தொடர்ந்து நம்ம சேனல் போட்டுகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் சனாதன வழக்கில் அதிரடியாக தீர்ப்பு வழங்க இன்று காத்திருக்கிறது. அதை பற்றின அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன், விவாதிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.